இதோட ஜாக் சலாமுக்கு நீங்க 4வது தடவை இன்னைக்கு வரீங்க. ஜாக் சலாமுக்கு 4 தடவை நீங்க வந்துட்டீங்க. என்னாச்சு? ஏதோ சத்தம் போடுது. ஆமா, அது ஏன் வந்தீங்கன்னு சத்தம் போடுது. வேற நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்துருவோம். உங்களார 4 தடவை வர சொன்னதுன்னு கேட்கும். ஓகே, இங்க வா. ஓகே, நல்லா பேஸ் குறைச்சிக்கணும் தலைவா. ஓகே, இதோட ஜாக் சலாம் வந்து 4 தடவை வந்துட்டீங்க. உங்களுக்கு ஜாக் சலாம்லே இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் என்னது? உங்களை தாங்க சொல்றாரு. ஏன்னா நான் 4ஆவது முறை வர்றத விட அவங்க ரெகுலராகவும் வந்துடுறாங்க பார்த்தீங்களா. பரவாயில்ல, எத்தனை விட பேசினாலும் வந்தால் வருவோம்னு சொல்லி அதனால வர முடிஞ்சதுக்கு மெயினான காரணம் சலிக்காமல் அவங்க வர்றது. அதனால எனக்கு சலிப்பு வராமல். அதாவது நிற்கிறவங்களும் அப்படி வந்துருங்க. அவங்க எவ்வளோ ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, இது ஜோக் அடிச்சு நம்ம கேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் நிற்காங்க. இல்லை பின்னாடி போனாலுமே ஏதோ தகவல் எடுத்து மந்திரிச்சு வச்சிருக்காங்கய்யா பூரா பேர். ஹலோ 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 முன்னாடி பேசி வச்சுக்கிறேன். ஹலோ ஓகே ஓகே, எல்லாரும் கேக்குதா? ஓகே ஐயா, நல்லா நம்பி உட்காருங்க. இன்னைக்கு பிரமாதமான நகைச்சுவை பண்ணலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, இதை தாண்டா 5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உண்மையிலே அப்படி செய்ய போறோம். முடிவு பண்ணியாச்சு. வாழ்ந்தது போது இன்னைக்கு நகைச்சுவை பண்ணிடும் முடிவு பண்ண. ஐயா, வேற என்ன கேட்குறீங்க? கேள்வியெல்லாம் இல்லை. அதே போல தம்பியை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லணும். நடக்கும் போதுன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட 7 வருஷமா தன்னுடைய ஒய்ஃப் படத்தை வால்பேப்பரை வச்சிருக்காங்க. ஏன் யாரும் கைதட்டல? ஏன்னா அவருக்கு மாத்த தெரியாது. சரி, இதுக்கிட்ட அதை எடுத்தேன்னா ரொம்ப பெருசா அப்ளாஸ் எதிர்பார்த்தேன். பட் அது கொஞ்சம் சுமாராக இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தம்பிக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்த மேடைக்கு வாங்க, உங்களுடைய திறமையை காமிங்க. எங்க மக்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நன்றிங்க, நன்றிங்க. மதுரமுத்து எவ்ரிவன். வாங்க சார். இங்கே உட்காந்துக்குங்க, இடம் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குங்க, நின்றுக்குங்க. அப்படி நின்று நீ என்னடா செய்ய போறேன்னு கேட்காங்க. ஆமாம், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட வெக்கத்தை விட்டு ஒன்று சொல்லிடுவேன். நீங்க யாரும் சிரிக்கலனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். கைதட்டாட்டி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா சிரிக்கிறால முறைச்சு பார்க்காம உட்காரணும். கைதட்டால எட்டி எட்டி பார்க்காம உட்காரணும். ஏன்னா உங்களுக்கு இங்க பார்த்தியா, அண்ணன் வந்து வாய்க்கு வந்து எடுத்துக்கிட்டு அவர் ஒரு பல் டாக்டர் ஆக போறார். இப்படிலாம் எடுத்து சூப்பர். வாழ்த்துக்கு, வாழ்த்துக்கு. அதுக்காக சொல்றேன், நீ எடுத்தா தான் நான் ஒரு நாள் கூட எடுத்து எதுவும் போட்டோ எனக்கு அனுப்பணுமா தெரியல. நானும் ஒரு 3 மில்லியன் வச்சுட்டு ஒரு போட்டோ போலான்னு பார்க்குறேன், அமைய மாட்டேன். ஆமாம், சேர்ந்து எல்லாருமே அவர் தான் நம்மளை வர வச்சு அன்பாக பார்த்துக்கிறது. எத்தனை அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிக்கு நான் ரிப்பீட்டடாக இத்தனை விஷயம் போனதில்லை. ஆனால் நம்மளுடைய எக்ஸ்போக்கு மட்டும், ஜாக் சலாம் எக்ஸ்போக்கு மட்டும் இதே மேடையில் 10வது முறை வரைக்கும் நிற்கிறேன். 8வது முறையா? 8வது முறை இந்த இடத்துல நிற்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா பேசலடா அதனால நிற்கிற பண்ணுறீங்களா? சரி, கேட்டால் உங்களோட அன்பு தான். நீங்கள் சலிக்காமல் கேட்குறதுனால அதுக்கு அதே சொல்ல போகிறத கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்றி பேசுகிறேன். நீங்களுமே புதுசாக கேட்குற மாதிரியே கைதிட்டுருங்க தயவுசெய்து. சரிங்களா? ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். தமிழ் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? ஆமாம், தெரியுமா? ஏன்னா இப்படி ஒரு தமிழில் பார்த்துருந்தா, ஏன்னா தமிழ் தெரிஞ்சு உடனுக்குடனே மறந்துட்டீங்க. தமிழ் தெரியும்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு சடாந்து காணும் அந்த கையை. அது மாதிரி அதிர்ச்சி உண்டு பண்ணாங்க. நல்ல கலகலன்னு ரசிங்க சார். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி ஒரு வாய்ப்பு. நல்லா வாங்கி போடுங்க. உங்களுக்கு கேட்குதா சார்? கடைசியில் ஒரு நாள் சொல்லுங்க சார். கேட்குதா சார்? என்ன என் நிலைமை ஃப்ரீ ஆயிடுச்சு. உங்களுக்கு கேட்குதா சார்? சரி, அதை பற்றி அவர் கவலை இல்லைட்டார். கேட்டார் என்ன சார்? அதனால நீங்க எவ்வளவு நேரம் உட்கார போறீங்களோ, எவ்வளவு நேரம் கைதட்ட போறீங்களோ அவருக்கான நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு சிரிப்பும் உங்க உடலில் ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுது. நான் சொல்ல டாக்டர் சொல்றேன். சரிங்களா? சிரிக்கும் போது மட்டும் மனித உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. ஒரு ஆள் நம்பல. ஆமா, வெறி எண்ணி பார்த்தாரு டாக்டர் அப்படின்னு சொல்லாங்க. அந்த மாதிரி இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி உங்களை அவங்க ஆசையா ஒரு ஜோக்கை சொல்லிட்டு ஆசையா வந்து பார்ப்பேன் உங்க முகத்தை. அப்ப எனக்காவது நீங்க சிரிச்சிடும். நீங்கள் பதிலுக்கு பதில் முறைச்சிங்கன்னா அவ்வளவுதான் பொழப்பு. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம். அதனால
அப்படியே கொஞ்சமாக ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப லென்த்தாக நீளமாலாம் எதுவும் பேச மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. வேற சுருக்கமாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவு கை தட்டுங்க. இல்லைன்னா கூட யார் எந்திரிச்சு போன்ற எண்ணத்தை குழி தோண்டி போச்சு. ஏன்னா இதெல்லாம் 4 மணிலேருந்து குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து, சரிங்களா? போனால் ஒவ்வொரு ஆளாக போங்க, தப்பு இல்லை. ஒரு ஆள் போயிட்டு அப்படி ரெஸ்ட் போயிட்டு வந்துருங்க. கும்பலா முதல் ரோக்குள்ள எந்திரிச்சிடக்கூடாது. சட்டார். எனக்கு படவட. எனக்கு ஒரு என்ன நோயின்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது எந்திரிச்சா எனக்கு படவடன்னு வெறுத்து குப்பரை விழுந்துரு. பார்த்தீங்களா எவ்வளோ உயரத்தில் இருக்கீன்னு? தம்பி ஒரு ஆள் தான் தூக்க வேண்டியிருச்சு, அவனு கிளம்பிட்டான். அதனால் தாய் குளங்கள் நீங்களாம் நம்ம இங்கே பரவாயில்ல, எப்படின்னு தெரியல. நம்ம ஊரில் 18 சீரியல் பார்க்குறாங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா 9 மணி வரைக்கும். அதான் நீங்கள்லாம் சிரித்து பழகும், பார்த்தீங்களா? ஏன்னா ஆண்கள் எப்பயாவது வந்து வீட்டில் கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிடுவார். நிறைய வீட்டில் பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கு. எப்படி என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு கேளுங்க. கணவன் மனைவி அப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க. மேக்சிமம் அந்த தாய் குளங்கள் அந்த மிக்சியை வந்து சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறத விட வீட்டுக்கார எழுப்புறதுக்கு தான் பயன்படுத்த வச்சிருப்பான். அப்பத்தான் தூங்கிருப்பான். தேங்காய்ச்சல் தெரிஞ்சு மூஞ்சில் அடிக்கும். அதனால இன்னைக்காவது உட்காந்து சந்தோஷமா, ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதை கேளுங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நடிச்சாம 12:30 மணிக்கு அந்த அம்மா எழுப்புது. ஏங்க எந்திரிங்க, இங்க வருங்க அப்படின்னு. 10 எந்திரிச்சு என்னமா அப்படி இந்தாங்க தூக்க மாத்திரை கூட படுத்துட்டீங்க. தூங்குறவனுக்கு தான் தூக்க மாத்திரை. என்ன எனக்கு சவுண்டு பத்தலையே சார், கொஞ்சம் வைங்க சார் வாலிங்க. ஏன்னா எனக்கு மூலம் கேட்கணும், இதில் கொஞ்சம் வைங்க. ஹலோ, அங்கே கொஞ்சம் வைங்க, அவங்களுக்கு கேட்குற மாதிரி. ஹலோ இப்போ கேட்குது இல்லை? ஏன்னா நீங்கள் சிரிக்காதனால நான் தான் ஏதோ உளறிட்டணும்னு எனக்குள்ள ஒரு மாற்றம். பரவாயில்ல. இவ்வளோ பிஸியான மனிதர்கள் இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்தாங்க. நான் தினம் வரப்போகிறதில்ல, தினம் பேச போகிறேன். என்னைக்காக ஒரு நாள் அழகு, அதுக்காக சொல்கிறேன். அவங்க போயிட்டு உடனே வந்துருன்னே. குருவி ஜோக்கு 7 வச்சிருக்கேன், மைனா ஜோக்கு 8 வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, அதனால தான்டா நான் போறேன் அப்படின்றார். அது இன்னைக்கு லீவுனால குழந்தையோட வந்தாலும் இன்னும் ஒரு உற்சாகம். நீங்க எவ்வளவு ஒரு MBBS படிச்சவரும் ஒரு LKG போயிட்டு பேச தவிக்க முடியாது. பார்த்தீங்களா, அழகா பேச. நான் என் பையில கோபத்தில் சொல்லிட்டேன், ஏய் என் பேரை கட்ட நீங்களா ஒண்ணுக்கு போயிடா அப்படின்னு. உங்க பேர் என்ன டாய்லெட்டா அப்படின்னா அதுக்கு எடுத்து பேச முடியுமா சார்? அதுதான். டேய் நாய் வாழை பிடிக்காரா கடிக்கும், வால் எப்படி கடிக்கும்? ஒரே ஒரு ஆள் எனக்காக சிரிச்சிருக்காருன்னா அவர் மட்டும்தான் சிரிப்பார். எனக்கு தெரிஞ்சா நான் ஊர்ல இருந்து வாட்ஸ்அப்ல கூட அந்த ஜோக்கை அனுப்பிச்சு விட்டுருக்கேன். நான் மயில் வீசா போட்டு டிக்கெட் போட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு ஆள் அனாதையா சிரிக்கிறார் பாவம். ஆனா இந்த கூட்டத்தில் இன்னொன்னு நான் வாட்ச் பண்ணேன், எல்லாம் சிரிக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் முறைச்சிக்கிட்டே இருக்கார். ஏன் தெரியுமா? பக்கத்தில் அவர் சம்சாரம் ரேச 2 ஈண்டார். அந்த அம்மா வாய மூடு, எல்லாம் சிரிச்சிருவேன். வந்தது அதுக்கு தானே சார், வந்தது அதுக்கு தானே. அப்புறம் இங்கே வந்து சிரிச்சிருக்கீங்கன்னா என்ன? சில இடங்கள்ல அந்த மேடைக்கு யாருமே வரல பார்த்தியா, நீங்க பேசுங்க சார் அப்படின்ட்டு எல்லாம் இருந்து கேட்கறதே ஒரு அழகு சார். சில இடத்துல கூட்டு போனவரே பேசிக்கிட்டு இருப்பார். நாங்கள் ஒரு பட்டிமன்ற தலைப்புக்கு போயிருக்கோம் பேச, திருமணத்துக்கு முன்பா இல்லை திருமணத்துக்கு பின்பான்னு பேசணும். அந்த எங்களை வரவேற்புரை பேசுறவரே தலைப்பு பூரா அவரே பேசி முடிச்சுட்டார் எல்லாத்தையும் சொல்லி. ஆனால் இங்கே எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு 20வது முறை வரைக்கும் இது வந்திருப்பேன். இங்கே சிங்கப்பூர் முதல் முறை என்ன மாதிரி ரசிச்சாங்களோ அதே மாதிரி. எதுக்கு இந்த கண்ணாடி போட்டேங்க, வரும்போது இங்கே தான் வாங்கினேன். உங்கள் முன்னுக்கு போடாமல் நான் எங்கேயும் போட முடியும். அதுக்காக ஒரு சின்ன பந்தா தான் கோச்சிக்கிறாங்க. அதனால் ரொம்ப நின்று கொண்டே ரசிப்பதெல்லாம் இன்னைக்கு பேச்சுக்களில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த செல்போன் வந்த பின்னாடி சொல்கிறேன். அது தாய் குளங்களை ரொம்ப நான் பாராட்டேன். அன்னைக்கெல்லாம் சமைச்சு தட்டில் போடுவாங்க, இன்னைக்கு எல்லாம் சமைச்சு நெட்டில் போடுது. ஆர்வமாக ஒரு அம்மா சமைக்குதுன்னா எது தட்டில் வைக்கிறக்கா, ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அதுலேயும் சில அம்மாக்கெல்லாம் நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் 8000 பேர் லைக் பண்ணுறேன், ஆனால் வீட்டுக்காரன் லைக் பண்ணல. அந்த அம்மா ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்று ஓட்டனா அதுக்கு அந்த அம்மா அவர் அவங்களாம் ரசத்தை பார்த்தவங்கடி ஃபேஸ்புக்கில், நான் தாண்டி அதை குடிச்சிட்டு குப்பருக்கு விழுந்து கிடைக்கும். பார்த்தீங்களா எப்படி? ஏன்னா ஒரு சமையலை சாப்பிட்டோன்னா ஆம்பளை என்ன சார் சொல்லணும், சாப்பிட்டு என்ன சொல்லணும், வாவ், அதான சாப்பாடு. ஆனால் அதிகபட்சமாக சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, வாவ். அதான் இன்னைக்கு கூட்டம் அப்படி நம்பி வெளியுதுங்க எல்லாம். அப்படின்னா இன்னைக்காவது போய் ஒரு நல்லதை உள்ள சாப்பிடுவோம், அப்படி தானே? கல் தோசை சூறால பார்த்துருக்கீங்க. தோசை ஒரு சின்ன விஷயமா மாறிக்கிடுச்சு. முன்னால அந்த காலத்தில் ஊருக்கு வந்து என்ன சொல்றேன், அப்பெல்லாம் ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டீங்க என்ன பேச்சு. இன்னைக்கு என்ன சொல்றேன், என்ன ஃபேஸ்புக்கில் வந்து லைக் போடாமல் போயிட்டீங்க, பதிலுக்கு பதில் அவன் லைக் போட்டால் தான் பதிலுக்கு பேர் போடுற மாதிரி ஆயிடுச்சு.
எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சிரிப்பு அப்போ நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் சிரிச்சா பார்த்தீங்களா, ஓவரா ஊறி அது பாட்டு காது வழியாக வலிஞ்சிருமா அப்படின்னு நினைக்காங்க. நல்ல மருந்து. தயவு செய்து வாய்ப்பு கிடைக்கும் போலாம் நல்ல உடல் குலுங்கி கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிங்க. சில பாப்பா போன வருஷம் சிரிச்சல தம்பி, இந்த தரம் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிக்கிறேன் தயவு செய்து வேணா. நல்ல இது ஒரு குடும்ப விழாவாக எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்போர்ட்னா அப்படி மூவ் ஆகிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தேன். இங்கே நின்று கேட்குறீங்க, ஒருவேளை கூட்டமாக இருக்குன்னு வெளியே வந்து உட்காந்துருக்கீங்களான்னு தெரியல. எதை என்னை பார்க்குறீங்க அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நீங்களாம் என்ன செய்யணும், நம்ம ஊர்லன்னா சில இடங்கள் நாங்கள் பயப்படும் போய் பேசுகிற இடத்துக்கு. உண்மையிலே இப்போ போன வாரம் ஒரு கேத வீட்டில் பேசினேன் சார், பட்டிமன்றம் பார்த்தீங்களா, பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊரில். அது நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அப்படிலாம் நடக்கு. ஏன்னா அவ்வளோ விரக்தி கூடிச்சு. நீங்களாம் கைதட்டுறீங்க சிரிக்கிறீங்க என்ன அர்த்தம், அவ்வளோ டென்ஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சார் ஆஃபீஸில் 20,000 40,000 சம்பளம் வாங்குற மேனேஜர் பீனை கூப்பிட்றாரு. யாரும் உள்ள அலோவ் பண்ணாது, யார் உட்காந்து தோணு பேசிக்கிட்டே இருக்காயா. அந்த செக்யூரிட்டி சொன்னார், இல்லை சார் வர்றவங்களாம் உன் நண்பர்னு சொல்கிறாங்க சார். வர்ற ஊரா நண்பர் தான் சொல்லுவார், யாரும் அலோவ் பண்ணா போ. அப்போ ஒரு அம்மா வந்து அதே செக்யூரிட்டி கூப்பிட்டு மேனேஜரை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, நான் ஒரு ஒய்ஃபுங்க, வர்றவங்க அப்படி தாம்மா சொல்கிறாங்க. 7 8 9 பேர். உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கூட கொடுங்க, மொத்தமாக கூட அனுப்பிடுவோம். நேற்று வந்தவங்க யார் இருக்கீங்களா அதில் கை தூக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரே ஒரு ஆள்கிட்ட வந்திருக்காரு சார். அவர் ஏன் வந்திருக்காருன்னா செக் பண்ணுறாரு, நேற்று சொன்னதை இன்னைக்கு ஏதாவது சொல்கிறானா, இப்படியெல்லாம் எனக்கு வரும் சார். ஆனால் இப்போ நடந்துச்சு நேற்று இந்த நம்மளை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் போயிட்டு ஒரு 8 பேர் 10 பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, வந்துட்டேன். நான் ஓட்டருக்குள்ளே வரும்போது குறுக்கு பாதையில் ஒரு 3 பேர் ஓடியாந்து பச்சக்குன்னு 15 செல்ஃபி எடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன் சார். எனக்கு அன்னைக்கு காலையில் நைட்டு சாப்பாடு சாப்பிடணும், ஒரு கேள்வி தான் கேட்டேன். இந்த போட்டோ எடுத்துட்டு கேட்டாங்க, ஆமாம் நீங்கள் யாருண்ணே அப்படின்னா. இந்த வாரம் தம்பி ஒரு நிமிஷம், இந்த வாரம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு பேச முடியுமா, பாராட்டுற மாதிரி வரும். அதுவும் சமாளிச்சாமோ கீழே இறங்கி போகிற ஒரு மேடையில் பேசிட்டு ஓடியாந்து ஒரு ஆள் என்னை கட்டி பிடிச்சார். சார் 1 மணி நேரம் தம்பி இல்லை 1 மணி நேரம் நான் சாப்பா நீங்கள் பேசுனதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுப்பா அப்படின்னா. என்ன சார் அப்படின்னு, வணக்கம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அழகா இருந்துச்சு. அது முன்னாடியே சொல்ல வேண்டியானா, அது முன்னாடியே ஒருத்தர் சொல்லுவானா. நிறைய இடத்துல இதே பூம்புகாரில் ஒரு பட்டிமன்றம், ஒரு 15,000 பேர் மீனவர்களாக உட்காந்து ரசிக்கிறாங்க. அது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 90 வயசுக்காரருக்கு ஓரத்தில் சேர போட்டு 3 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். நான் முடிஞ்ச பின்னாடி அவர் தொட்டு கும்பிட்டேன், ஐயா உங்கள் வயசுக்கு வர்றதே பெரிய விஷயம், இப்படி ரசிச்சீங்களே என் ஜோக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு. அதுக்கு அவர் வீட்டில் கிளவி புடுங்களுக்கு ஓம் புடுங்கல் பரவாயில்ல தம்பி அப்படின்னார். இது நிறையா பேர் ஆண்கள் அதை உணர்றாங்க. உண்மையிலேயே இப்படி தான் இருக்குன்னு சார். ஏன்னா நம்ம ஆண்கள் பெண்கள் நிறையா தடவை சொல்கிறோம், அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு அவ்வளோ பேர் நீங்கள் இலக்கியத்தில் பாருங்க 50-70 வகையான பேர் இருக்காங்க. பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் பெண். ஆம்பளைக்கு ஒரு 4 பேர், கிறுக்கு போய லூசு போய முட்டா போய தெண்டச்சூர் விளங்காதவன். எங்களுக்கு ஏதாவது பிரயோசனம் பாசிட்டிவ் ஒரு வார்த்தை இருக்கா சார்? விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்களுக்கு ஒரு காப்பு ஒரு புத்தல காப்பு, எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. மேடம் நீங்கள் கொஞ்சம் சிரிங்க மேடம், தப்பு கிடையாது. இந்த பக்கம் இல்லாட்டி நான் அங்கிட்டு கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஆச்சரியமா ஏதோ நான் ஒரு குரல் வித்தக்கார மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ மேஜிக் செய்வான் போல. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸே அப்படித்தான் இருக்குவேன். நான் தான் சொன்ன வேட்டி கூட கட்டுன்னு பார்த்தேன். மேஜிக் மேன் மாதிரி வந்து நான் ஸ்டாண்டப் காமெடி சொன்னால் ஆறுக்கப்பா இந்தா இது யார் ஃபோன் யார் வச்சுட்டு போயிருக்காங்க மறந்துட்டாங்களா இன்னைக்கு தான் சார் உங்களை நான் செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் உங்களை ஃபோன் எடுக்காமல் வைக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம் சார். அது வந்த பின்னாடி இந்த பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருந்தேன் பார்த்தியா, அப்போ இருந்த பூரா நாங்களாம் கொடுத்து வச்ச ஆளுக்கு. அப்படி இருக்க ஆளு தான் 90 வயசு 110 வயசு இருக்க முடியும். அந்த சின்ன ஃபோன் 600 ரூபாய்க்கு அந்த ஃபோன் 200 ரூபா ரப்பர் பேண்டில் சுற்றிருப்பேன். அந்த ஃபோனோட வலிமை என்ன தெரியுமா? ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா 10 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி அது வாட்டு கிடக்கும், சார்ஜே இறங்காது. நீங்கள் வாட்டுக்கு எத்தனை ஊரும் போயிட்டு வரலாம் பார்த்தீங்களா? அது இருக்குது, அவ்வளோ வசதி சார். நான் மதுரையிலேருந்து 5 மணி நேரம் சென்னைக்கு போகிறப்போ ஒரே ஒரு கேம் தான் விளாண்டுட்டு போவேன். ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு ஒரு விழுப்புரம் வரைக்கும் பார்த்துட்டே போவேன். பார்த்தீங்களா? இன்னொன்று என்ன தெரியுமா? யாரும் தப்பா அது போட்டோ எடுக்கல, எந்த காட்சியிலையும் அவங்கள படுத்தல, அழகா இருந்துட்டு அழகா சொல்லி முடிச்சிருச்சு. அந்த போன் இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு 80 வயசு கன்ஃபார்ம். இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த போனோட சிறப்பு, அதே அந்த 600 ரூபா போன பட்டன் போனை வச்சு ஒருத்தர் ரோட்டில் பேசிக்கிட்டே போயிட்டான். லாரிக்கார் இடிச்சிட்டான், போனு கீழே விழுந்து லாரி ஏறிடுச்சு போன் மேலே. லாரி போன பின்னாடி எடுத்து அப்புறம் என்ன வேற என்ன செய்யற? அப்புறமா அதில் உயிர் இருக்கும்.
லாரிக்காரன் கூட இல்லாமல் போயிடும். இவ்வளோ விஷயம் இருக்கு சார். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான் பார்த்தீங்களா. ஆனால் அதனுடைய மதிப்பு கம்மி, அதை நம்மளை மதிப்பாக வச்சிருந்துச்சு. இப்போ கண்ட்ராக்டருக்கும் டிரைவருக்கும் ஒரே சம்பளம் தான், ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. யாருக்கா தெரியுமா? கண்ட்ராக்டரும் டிரைவரும் ஒரே சம்பளம் தான், ஒரே யூனிட் தான், ஆனால் வித்தியாசம் இருக்கு. தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கா டிக்கெட் கொடுத்தா ஒரு கண்ட்ராக்டர் பட்டாறு ஒரு மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னா ரைட். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. நேத்தெல்லாம் இருந்தது கம்மியான மக்கள் தான், ஆனா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. உண்மையிலேயே அவங்க நீ ஏமாத்துறாங்களா என்னன்னு தெரியல, ஏன் ஆறுதலுக்காக சிரிச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு ஆறுதல். எங்க ஒரு ஆண்கள் மட்டும் கை தட்டுக்கு எப்படி தரீங்க பாப்போம். இன்னைக்கு உங்களோட என்ன ஆக போறீங்க இல்லையே. தட்டிங்களா? இந்த கைதட்டை அப்பப்போ தட்டியிருந்தா ஒரு மனுஷன் ஒரு சந்தோஷமா போயிருப்பாங்க. அம்மா பத்தா வரீங்களா, பத்தா வரீங்களா, ப்ளீஸ் கம். ஆமாடா உங்கள்கிட்டலாம் வந்து சரி. ஆண்கள் விட்டுங்க, பெண்கள் மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, அக்காலாம் வரும்போதே தட்டிட்டே வராங்க. எல்லாம் அவங்க மாமியாரை தட்டி வளர்த்தான். ஆனா இங்க கேள்விப்பட்டு மாமியார் மருமக சண்டே இல்லாமே. அதுல ஒரு அம்மா, ஆமா மாமியார் இருந்தா தானே சண்டை வர போறோம், அதெல்லாம் ஊர்ல விட்டுட்டு வந்துட்டோம்ல. அப்படி இந்த மாதிரினா சந்தோஷப்படுறீங்க. உண்மையிலே எங்க ஊர்ல ஒரு அம்மா அவங்க மாமியாரை கூப்பிட்டு சொல்லுது அந்த மருமக, அத்தை இறந்து போன மாமனாரு என் கனவுல வந்தாரு. உன் கனவுல வந்தானா? என்ன சொன்னாரு? அவர் ஒத்தையில இருக்க பயமா இருக்கான், ஒன்னையும் அனுப்பி சொன்னாரு. ஆமா, நீங்க எதை கை தட்டுறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒருத்தர் உசுரை விட்டு கை தட்டுறீங்க, கீழே விழுந்துட்டேன்டா கை தட்டுறீங்க. நல்லா சந்தோஷமா இருந்தானே சிரிக்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படி சார்? ஒருத்தர் கேட்டேன் சார், சார் நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்களாமேன்னு கேட்டேன். யார் சொன்ன? எவன் சொன்னது? அப்படியா? அசுவேல படுத்துட்டியான். டென்ஷன் ஆவீங்களான்னு கேட்டாங்க. டென்ஷன் ஆறானா சார்? என்னத்தை செய்ய முடியும்? இந்த இடம் அப்படி இருக்கக்கூடாது. டைஸு முடிஞ்சு போகிறப்ப உண்மையிலே நீங்கள் ஓரளவு மகிழ்ச்சியாக போவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் ரெண்டு பேசிக்கிட்டேன். ஏன்னா வெறும் 500 ரூபா சைக்கிள் ஆனந்தமாக இருந்தவர்களும் உண்டு. நான் 500 ரூபா சைக்கிள் 5 பேர் உட்காந்து போனேன். அந்த சைக்கிளுடைய மதிப்பு அவ்வளோ. இப்போ 4,80,000 ஒரு டூ வீலர் வந்துருக்கு. டயர் இருக்கு, டேங்க் இருக்கு, லைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. உட்கார்றவனுக்கு இடம் இல்லை. எவ்வளவு? 4,80,000. 8,40,000 ஒரு வண்டி வந்துருக்கு. ஓட்டுறவன் தரையில் உட்காந்துருக்கேன், அவன் சம்சாரம் மேலே ஏறி அங்கே உட்காந்துருக்கு. உட்காந்து ஃபோன் பண்ணிட்டேன், ஏற்றியாடு ஏற்ற கிறுக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்கான் பாரு. இது எதை பிடிச்சி ஏற ஏறி இவன் கீழே உட்காந்து ஓட்டி போயிட்டு அந்த அம்மா ஓம்னி பஸ்ஸில் வர்றாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு போகுது, நல்லா இருக்கீங்களா, என்ன செய்யறாரு, எங்க உங்க வீட்டுக்கு அந்த அடைக்காம கீழே அப்படி அவன் எட்டி பார்த்துருக்கேன். ஜல்ல விட்டு அவன் வந்து விழுந்துட்டான். இந்த மாதிரி இன்னொரு டூலர் வந்து போய்கிட்டு இருக்கு. இவர் என்ன ஏன் ஒய்ப் மாதிரியா இருக்கு, ஏன் லூசு வரட்டி வாயா, புது வண்டி வாங்கியிருக்கான் பாரு, கடை போய் அப்படி வேமா போய் ஒய்ப் வரைக்க முடியா அப்படின்னா அந்த ஆள் அதெல்லாம் ஏற்றுனுட்டேன். கடைசியில் பல்சரில் உடனே அல்சர் வந்து ஆஸ்பத்திரியில் கண்டேன் சார். இதில் நீங்கள் சிரிக்கிறீங்க. வெறும் 500 ரூபா தான் அந்த சைக்கிள். 5 பேர் சந்தோஷமா இருந்தோமா பாரு. 8 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி ஒய்ப்பு இழந்துட்டு போயிட்டு 50 என்ன எல்லாம் ஒன்று ஒன்று ஆப்பாகுது. ஐயோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு நிமிஷமும் பதட்டத்தோடய வாழ வேண்டியிருக்கு. நீ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு படாத பாடு வர்ற. அந்த நேரம் லைட் ஆப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மைக் ஆஃப் ஆயிரும். இருக்கிறப்ப சிரிச்சு பிடிச்சிருக்கு. தள்ளிடுறா சரி சரி. எங்க சார் வந்திருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருந்து இந்த வார்த்தையை பேசுறதுக்காக அவர் வீசா போட்டு வந்து எல்லா இந்த இடத்துல ஒரு அழகு என்னன்னா, இப்ப திருச்சினா திருச்சிக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, மதுரைனா மதுரைக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா எங்க சிங்கப்பூர்ல மட்டும்தான் எல்லா ஊருக்காரங்க இந்த இடத்துல பார்த்தா அத்தனை மாவட்டம் இருப்பீங்க. எப்போ வந்து போட்டா கையேந்தும் போது போட்டா எடுத்து போயிட்டாங்க. இந்த போட்டா பேஸ்புக்கில் பார்க்குற என்ன நினைப்பேன், மதுரை முத்து அங்கே போய் பிச்சை எடுத்துருக்கானையா. அதனால போட்ட கவனமாக எடுக்க முடியும். எல்லா ஊரும் ஏன் பண்ணேன்னா, நீங்கள் சென்னை பாசி தெரியலனா, நாங்களாம் மெட்ராஸில் போய் ரொம்ப கஷ்டப்படுவோம். சென்னை பாசி தெரியலனா மார்க்கெட்டில் போய் சமைக்கிறதுக்கு கீரை கூட வாங்க முடியாது. அவன் போய் கேட்டேன், கீரை வாங்க போனேன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். நம்மால் எப்படி கீரை? நான் நல்லா கீரை. நீ எப்படி கீரை? ஓ எப்படி கீரை? நான் நல்லா கீரை. மதியம் 3 மணி வரைக்கும் 2 பட்டியா கிடப்பேன். ஏன்னா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டார், கீரை கீரைன்னு அவர் பேச்சு. மெட்ராஸ்காருக்கு நம்ம ஊர் பாசம் தெரியாது, தென் மாவட்ட பேச்சு. அவர் உருளைக்கிழங்கு வாங்க போனவர் மெட்ராஸ்கார். என்ன எப்படி உருளை, நீ எப்படி வேணா உருளு, ஊர் பேச்சு. ஏனுங்க சாப்பிட்டீங்களாங்க, ஏனுங்க சாப்பிட்டு போட்டு போங்க. சாப்பிட்டது எப்படியா போட்டு போக முடியும் அவர். ஆனா 5 வயசு குழந்தை கூட மரியாதை ஏனுங்க என்னங்க. எங்க மதுரையில 80 வயசுக்காரர் அப்படியே தூக்கி போட்டு சங்குல மீச்சன்னு வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு வார்த்தையை பார்த்துக்கவே முடியாது. ஆனா இந்த இடம் அழகான ஒரு சங்கமம்.
இப்படி இருக்கணும். சிங்கப்பூர் ஏன் பேர் வச்சுன்னு ஒரு டைம் நான் படித்தேன். முதல் இந்த தீவில் வந்து இறங்கும் போது அவர் பார்த்த முதல் விலங்கு சிங்கம், அதனால் சிங்கப்பூர் வச்சுருவாங்க. நான் இத்தனை சிங்கங்கள் தமிழ் சிங்கங்களை பார்த்ததுனால நான் இப்படி சிங்கப்பூர் வச்சேன். பார்த்தியா, உங்கள்கிட்ட கைதிட்டு எப்படி வாங்குறது எனக்கு தெரியும். உங்களை புகழ்ந்தா கைதிட்டுவீங்க. அதுக்காக நான் வந்து 450 சிங்கம், ஏன் சிறுத்தை, புலி இப்படியே சொல்லிட்டு போக முடியுமா? பேசாமல் என்னை வண்டலூரில் கட்டி போட்டுருவீங்க. என்ன திடீர்னு இப்படி ஆரம்பிச்சுட்டா முத்து அப்படி. அதுக்காகத்தான் சொன்னது அழகு. சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. பெண்கள் அப்படித்தான். பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. போதும்போது உங்க கைதிட்ட அப்பா இப்படி சூடேறி ஒரு அம்மா அங்கே தெரியாம தட்டுது. இந்த அம்மா தட்டன்மா, ஐயோ நீ என்னடி நீ தட்டுற? ஆமா நீ தட்டன் கொள்ளி, இல்லாட்டி அவன் இந்த ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்மள. இப்படி கைதிட்டு வேணாமா, உங்களுக்கு விருப்பம் வந்து கைதிட்டுனா தட்டு. அதனால ஆமா, எப்ப பங்குனி மாசம் சொன்னதுக்கு மார்கழி மாசம். ஆனா நான் ஒரு பெரிய கைதட்டல்காரன் ஆகி போயிட்டு, அங்க ஒரு அம்மா கைதட்டாட்டி அடுத்த பாயிண்ட் போகவே மாட்டேன். நீ ஒரு சொன்னோன்னு கைதட்டி அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு லைன்ஸ் கிளப் கூட்டு போயிருந்தாங்க. முன்னுக்கு கோட் சூட் போட்டு 7 பேர் இப்படி உட்காந்துருக்காங்க. வர்றப்பா கோட்டை விட என்னென்னமோ நகைச்சுவை பண்றேன். புத்துரு ஸ்கூல் ஜோக்கு, டாக்டர் ஜோக்கு, அப்புறம் அசையலை கிருன்னு. நான் சொன்னேன், ஏன் சார் சிரிக்க மாட்டேங்கிறாரு? அவர் தான் சார் ஆர்கனைசர். சிரிச்சா 2000 ரூபாய்க்கு சேர்த்து கேட்பேன்னு நினைச்சு அடைக்கிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சுட்டு வர்றேன். இப்படி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சார் எப்படி இந்த அழுத்தப்பட்ட நிலக்கரி இறுகி வைரமா மாறுதோ, அடக்கப்பட்ட சிரிப்பும் இறுகி நோயா மாறிடும். என்னைக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை சார். என்ன சார் உலகம், இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை சார் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. நைட்ல இருந்தவன் காலையில் இல்லை, அதான் பார்த்தீங்களா. சிலர்கிட்ட நல்லா இருக்கீங்களான்ற, நல்லா இருக்கேன் அப்படின்னா அவன் நல்லாலாம் போயிட்டான். சார் ஃபோன் பண்ணா 1:30 மணிக்கெல்லாம் ஃபோன் வரும் சார். இன்னைக்கு தான் ஒரு அரை மணி நேரமாக அந்த ஃபோனை விட்டுட்டு எங்களையே பார்க்குறேன் சார். சில நேரம் பாருங்க, எனக்கு 1:30 மணிக்கு ஃபோன் வரும், அடிச்சாம தூங்கும்போது. நான் அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ ஹலோ யாருங்க என்ன ஹலோ, அந்த பக்கம் கேக்குதா, ஹலோ கேக்குதா அப்படின்னா கேக்குது அப்படின்னே அப்போ வச்சிரு. 1:30 மணிக்கு நடந்த சம்பவம் சார். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சா, இந்த போன் வச்சு இந்த வயசுல இருந்துச்சா? நல்ல விஷயத்தை அனுப்புறதே இல்லை. இந்த வருஷத்துல முதல் நாள் சாமியை கும்பிட்டு, கடவுளே இந்த வருஷமே 24 நல்லா இருக்குன்ட்டு வெளியே வரேன். 6:10 எனக்கு வாட்ஸ்அப் எடுத்து ஆசையோட பார்க்குற ஒருத்தன் போட்டிருக்கான். வருஷத்துல முதல் மெசேஜ் எனக்கு என்ன வந்து கேளுங்க, நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. அனுப்பியிருக்கா அவர். கிரைண்டர் அரிசியை போட்டா மாவு, வாயில் அரிசியை போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. ஒருத்தர் 1.5 கிலோ மாவை போட்டுட்டு புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க. எனக்கு எங்கெங்கெல்லாம் அவமானமோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புன்னகை சிரிப்பு. ஆனாலும் எனக்கு போதும். இந்த ஏன்னா என் மேடை இந்த மேடை ஒப்பிட்டு பார்க்குறேன். முத தேனி பக்கத்தில் ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி பேச கூட்டு போகிறான். ஊர் மக்கள் அப்படி மண்டரில் உட்காந்துருக்கான். என்கிட்ட மைக்கை கொடுத்து, தம்பி எங்கள் மக்களாம் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு, நல்லா புள்ள பேசியிருக்க வை, இன்னைக்கு குறிச்சு எடுத்துரும்லான்னு சொல்லி மாங்குன்னு 1 மணி நேரம் ஒரே விழுந்து சிரிச்சு மண்ணை கவி புளிதல் உருண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் நம்பல சிரிச்சு. திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு பாட்டி எந்திரிச்சு போய் 4 பொண்ணுகளை சப்புன்னு அடிச்சு, வாய மூடுங்க தம்பி வெளியூர்லேருந்து பேசிக்கிறேன், வெக்கம் இல்லாமல் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அம்மா அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு ஒரு விளக்கம் எடுத்து கூட்டத்தை சுற்றி அந்த அம்மா வருது. தம்பி நீ வாட்டி பேசி, எவ்வளவு சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தொட்டு கும்பிட்டேன். தாயி குழப்ப கெடுத்து விட்டு போயிடாத. எனக்கு முதல் முறை அப்படி பேச ஆரம்பம். அதனால தான் உங்களை கேட்டு பார்த்து கெஞ்சி கெதறி சிரிக்கணும். ஒரு இடத்துல சிரிக்கல ஒரு ஆள், ஆனால் என்னென்னமே செஞ்சுவார். கடைசியில் கீழே போய் கிச்சு மூடினேன். அப்பயும் சொல்றாரு, பின்னாடி அடிக்குது, இங்கே சொரிஞ்சு விடுங்க அப்படின்றாரு. ஏயா ஒருத்தன் யாரு சொரிச்சு விடுறா சார் அங்கே இருந்து. என்ன மேடம் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க மேடம், டாக்டர் ஜோக்கெல்லாம் முடிஞ்சிருச்சே. சரி நான் சொல்றேன் சார், எனக்கு ரொம்ப வளர்ந்து பேச தெரியாது. யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்கெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. ஏன் தெரியுமா? இப்போ ஒருத்தன் டாக்டர் போய் உட்காடுறான். டாக்டர் சொன்னார், மெதுவாக கையை தூக்குங்க சார், அப்படியே இறக்குங்க, சரி காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, முதுகை காட்டுங்க, சட்டையை கலத்துங்க, நாக்கை நீட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க. 3/4 மணி நேரம் கழிச்சு அந்த டாக்டர் கேட்குறாரு, என்ன செய்யுது? அவன் சொன்ன, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. முதலே சொல்ல வந்தியானுங்க, நீ முதலே கேட்க வந்தியானுங்க.
நாக்கு நிட்டு மூக்கு நிட்டு நாக்கு நிட்டு உட்கார்ந்து நீட்டிக்கிட்டே போயிட்டே ஐயா. நேரம் 10 வீட்டில் பத்திரிக்கை உண்டாலும் கொடுத்துருப்பேன். இதுக்கு தான் சார், இதுக்கு தான் நீங்களே சிரிச்சிருங்கன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் அடி வயிற்றுல வலிக்குன்னு சொல்லி டாக்டர் தான் ரொம்ப பேசுகிறேன். சார் அடி வயிற்றுல டாக்டர் ஒரு மாதிரி சுருக்குண்டு. அவர் எம்ஆர்ஐ மிஷின் ஒன்று வாங்கியிருப்பார் போல 1.5 கோடிக்கு. அதுக்கு எப்படா பீஸ் கட்ட போட்டோம் பதவிட்டு உட்காந்துடும். இவன் சுருக்குன்னு அவருக்கு விருக்குண்டு ஆயிடுச்சு ரைட்டு அப்படின்னு குப்பரக்க போட்டு 36 தையல் அவனுக்கு இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் தோட்ட வரைக்கும் குறுக்குவாங்க. 36 தையல் போட்டு சேரில் உட்கார வச்சு செம்பளை தண்ணியை கொடுத்துருக்காரு. இதை குடிங்க. டாக்டர் பார்த்தாங்க, இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த குழப்பத்துக்கு தான் நம்ம ஏன்னா சார் எல்லாம் நம்மளே பார்த்துக்கிறோம்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. சில நாங்கள் சிஹெச் தான் போவோம் அடிக்கடி. ஒருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன முள்ளு குத்திருச்சு. அந்த முள்ளு ஏதாவது செப்டிக் ஆயிரும் சொல்லி ஏதாவது ஒரு கல்லும் வாங்கி போடுவோம், ஒரு ஆயில் போடுவோம்னு சொல்லி டாக்டர் போய் டாக்டர் காலில் ஒரு முள்ளுன்னு சொல்லி முடிக்கல, விறுவிறுன்னு இழுத்துட்டு போய் பெஞ்சில் படுக்க வச்சு இவ்வளோ ஒரு தெர்மாமீட்டர் அப்படியே உட்காந்துருக்கான். ஆச்சரியம் அவனுக்கு. முள்ளுக்கு போய் யாராவது தெர்மாமீட்டர் வாயில் வைப்பானா சார்? திரும்பி பார்க்குறான், 23 பேர் உட்காந்துருக்காங்க தெர்மாமீட்டரோட. அதில் ஒருத்தர் கூப்பிட்டு கொடுமையை பாரு சார், முள்ளுன்னு வந்தேன் காலில் வாயில் தெர்மாமீட்டர். அவன் தெர்மாமீட்டர் எடுத்துட்டு சொன்னான், பரவாயில்ல நீயாவது முள்ளுன்னு வந்த தெர்மாமீட்டர், நான் கொரியர் கொடுக்க வந்தேன் காலைல 7 மணிக்கு. எனக்கு பார்த்து எவ்வளோ வரி தெர்மாமீட்டர்னு. இது எதுக்கு சொன்னேன்னா, எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும், அதை மறந்து சிரிப்பதற்கு இன்னைக்கு ஒரு அழகான தருணம். இத்தனை முறை வந்தாலும் முன்னாலாம் அந்த ரேஸ் கோர்ஸில் 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து பேசும்போது நம்ம சிங்கப்பூரில் ஒரு 20,000 பேர் நின்று கொண்டே கேட்பாங்க. அப்போ நான் முத வந்து இந்த அசத்தப்புயார் நிகழ்ச்சி வரும்போதெல்லாம் பேசும்போது 1 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். அதே ரசனை இன்னமும் உங்கள்கிட்ட பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சி. அதில் ஒரு ஆள் அதே ஜோக்கத்தை இன்னும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில ஆட்கள் புதுசு வருவாங்க, அவங்களுக்காக நான் பேசுகிறேன், அவ்வளோதானே ஒழிய எது அழகு அப்படின்லாம் கேட்பாங்க. உண்மையிலே இதுதான், சிரிக்கும் போது மட்டும்தான் ஒரு மனுஷத்துக்குள்ள எல்லா கெட்ட விஷயங்கள் மறைஞ்சு. அதான் நல்லா சிரிக்கிறாள் பொண்ணு விடுங்களே, உங்கள் பொண்ணை சூப்பராக பார்த்துக்கலாம். நல்லா சிரிக்கிறாள் பொண்ணு விடுங்க, ஏழு சிரி சரி இந்த அந்த பூ வைக்கவா, இது வாங்கிட்டு வா, இதே கிருக்காம பாரு. அவன் தான் 3 குலக்கேசில் உள்ள போகிறேன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் அந்த நிகழ்வு. எனக்கும் தனியாக அந்த மேடையில் விட்டுட்டு அவங்க வாட்டு ஓடிட்டாங்க. உங்களை நம்பி தான் மேலே இருந்தேன். வேறு என்ன மாஸ்க் போகிறீங்களாமா? பரவாயில்ல, எவ்வளோ பாதுகாப்பு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷம். இங்கே தான் பார்க்குறேன். ஆனால் அந்த மாஸ்க் இல்லாத முகத்தை இன்னைக்கு தான் இங்கே தான் பார்த்துருக்கேன். ஒரு 3 வருஷம் என்ன பாடுபட்டோம். அது அந்த டயத்தில் எல்லாமே சட்டங்கள்லாம் என் வீட்டிலே கேட்டாங்க, எங்க வீட்டுக்கு இந்த கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு வாசல வேப்பலையும் மஞ்சளையும் வச்சா வராதாம்ல பிடிச்சி. அவ்வளோ ரிஸ்க் எடுக்காது. காலைல என்ன செஞ்சேன், உப்புமா, அதை எடுத்து வாசல்ல வை, அந்த கொரோனா எங்க கோச்சிட்டு மட்டும் போதும் பாரு. அப்படித்தானே சார்? சில இடத்துல பார்த்தீங்களா, சமைச்சா சார் அந்த அம்மா சீடை செய்து இவனுக்கு வெளியே பாட செய்கிறாங்க. ஆஹா, 65 வயசுல ஐயா சிரிச்சிருக்காருன்னா இதான் நம்ம சம்பாரிச்ச பேர். அதனால மகிழ்ச்சியா இருங்க. இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எனக்கு பிடிச்சது, சில இடத்துல போன் எடுத்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் எங்களவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. குழந்தையெல்லாம் அப்படி குழந்தையோட பேசுகிறேன் சார். சார் சனி ஞாயிறு மட்டும் எதுக்கு லீவ் விடுறது? அந்த 5 நாளில் அந்த 2 நாளாவது குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. குழந்தை அழகா சில விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படும், நம்ம கேட்குறதே சப்பு அடிக்க வாய் மூடு. எனக்குன்னு வந்து பிறந்திருப்பாரு, அவனை அப்ளிகேஷன் போட்டா பிறந்தேன் உங்கள் வீட்டில். ஆறுமுகம் ஆகஸ்ட் 6 உன் வீட்டில் பிறக்க போன வந்தா கிடையாது. பேச வர்றதே காலையில் குழந்தை எழுப்புறதே ரொம்ப பாசிட்டிவா எனர்ஜியா பேசி ஹெல்ப் பண்ணுமா. தாய் குழந்தைகள் கவனிங்க சொல்றாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுமா? எந்திரிங்க கலெக்டர், எந்திரிங்க இப்படிதான் காலைல. கமிஷனர் எந்திரிங்க, என்ன கமிஷனர் இவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பாசிட்டிவ், ஒரு நம்பிக்கை. நம்ம ஊர்ல அப்படி எழுப்புறான். காலைல என்ன சொல்லி எழுப்புறான்? எந்திரி எருமை. அவன் எருமை மாதிரியாவது இருப்பான். படிடா, படிப்பான். என்னத்த படிச்சு புறம் படிச்சு புறம் தெருவில் அடைக்க. அப்படிதான் நீங்க கொடுக்குற வார்த்தை தான் சில இடத்துல அப்படி அழகா அமையும். நம்ம சில நேரம் நல்லா தான் இருப்போம். வீட்டுக்கு வந்து விருந்தாடி ஒரு சண்டை உருவாக்கி விட்டுருக்கான். வந்தான், ஒருத்தர் டீ சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு அங்கே விளையாடுற குழந்தைய பார்த்து சொல்றான், முருகேசா அச்சு அசப்புல பையன் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கானே, மெதுவா பேசுறா, அது எடுத்து விட்டு பிள்ளடா. கேட்டமா சார், நம்ம வந்தா நீ வாட்டு போகணும்ல. அது மாதிரி நம்மளுக்குள்ளேயே இந்த மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, வேற எங்கேயும் தேட வேணாம், அம்மட்டே இருக்கு. ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த உலகம் கெட்டதா நல்லதா? சார் பாருங்க, பூனை தான் வாயாலதான் எலியும் கவுது, அதோட குட்டியும் கவுது. எலி மட்டும் எப்படி சாகுது, ஏன் பூனை குட்டி சாக மாட்டேங்குது? அது மாதிரி நல்லதா நினைச்சிங்கன்னா நல்லது, நீங்க கெட்டதா நினைச்சீங்கன்னா கெட்டது. நம்ம கையில் தான் இருக்கு, வேற யார் கையில் இல்லை.
இங்க அப்படித்தான். நாம சந்தோஷமான இடத்துல இருக்க நினைக்கிற விட நாம இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்க நினைச்சாலே போதும். இந்த இடம் அப்படி ஒரு கோயில் மாதிரி ஆயிடுச்சு. சிரிக்கும் போது மட்டும் பக்கத்துல யார் என்னன்னு தெரியாம அழகா சிரிச்சு மகிழ்ந்தீங்க. ஏன்னா அந்த போன் வந்தப்ப இந்த இடங்களை பேச முடியும்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஒரு போன் ஒரு ஆள் வந்துச்சு. ஹலோ அப்படி நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டேன். லெஃப்ட்ல திரும்பிட்டேன். அந்த பெட்ரூம் போயிட்டேன். அங்க டிராவை பிடிச்சி இழுத்துட்டேன். அதுல துப்பாக்கி எடுத்துட்டேன். படுத்திருக்கால சுட்டுட்டேன். தூக்கி தோல்ல போட்டுட்டேன். வெளியே வா, கொள்ள பக்கம் வா, வந்துட்டேன். கிணத்துல போடு. கிணறு இல்லையே அப்படின்னா, சாரி ராங் நம்பர். சரி சார், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இவ்வளவு நேரம் இந்த ஜோக்கு இங்க அடிவத்திலிருந்து கொண்டு வந்து சொன்னேன். 7 பேர் தான் சிரிச்சிட்டீங்க. போதும் உங்ககிட்ட கேட்டு நான் கண்ணீர் விட்டு கதறி அந்த கைதிட்ட வாங்க மாட்டேன். இந்த சபையவே நம்ம ஒரு கண்டுபிடிச்சிட்டு போயிடும். ஆண்கள் சேர்ந்தவர்களா பெண்கள் சேர்ந்தவர்களான்னு இப்போ பார்த்துருவோம். இது அழகான ஒரு குடும்ப விழா. அந்த எக்ஸ்போல முதல்ல பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஆண்கள்கிட்ட கேட்டு, இதே என்னுடைய மனைவி தான், எனக்கு எல்லா காலத்தையும் என் துணைவியாவே வரணும், 7 ஜென்மத்துக்கு அவள் தான் எனக்கு மனைவியா வரணும் அப்ப நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆம்பளை கை தூக்க பார்ப்போம். அம்மா நீங்க தூக்கி விடக்கூடாதுமா. அந்த அம்மா கைய பிடிச்சு இழுத்து, எங்க தூக்குங்க, அங்க வர என்னங்க இப்படி செய்றீங்க? யாராவது ஒரு ஆள் தூக்கிங்களா? ஒரே ஒரு ஆள் தூக்குனார். அங்க உத்து கவனிக்கிற அவர் தூக்கல, பக்கத்துல வைப்பு தூக்கு பேசிக்கிட்டு இழுச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப பாருங்க அக்கா அவ்வளவு முயற்சி பண்ணாங்க. தங்கச்சி தூக்கு பரவாயில்ல. ஒரே 2 பேர் தூக்குனாங்க. 2 பேர் கையும் தூக்கி இருக்கு. ஆனா முகத்தை பார்க்கணுமே. ஒரு ஜென்மம், இந்த ஜென்மமே எதுக்குன்னு கேட்டுக்கிட்டான். இப்ப அதை அப்படியே மாத்தி போடுவோம். ஆண்கள் விட்டுரும், பெண்கள் செய்வோம். இதே என்னுடைய சம்சாரம் தாங்க சொல்லிட்டேன், முடிச்சிட்டார். நீங்க ஆரம்பிங்க பெண்கள். இதே என்னுடைய கணவர் தான், எனக்கு எல்லா ஜென்மத்தையும் எனக்கு கணவராகும், நான் வேண்டாத கோயில்ல கும்பிடாத சாமி இல்லை அப்படின்னு சொல்ற தாய் குழந்தை யாராக இருக்கும்? என்ன ஏரியாவே பொட்டலா கிடக்கு. இவங்களை தூக்குமான்னா அவங்க தூக்காட்டி தூக்குறாள். யாரு அப்படி ஒரு லூசு? ஆனா பரவாயில்ல, ஒரு 10 பேர் தூக்குறாங்க. அப்புறம் கூச்சப்பட்டா நம்ம பேசுவோம். ஆண்கள் தூக்கணும் போது என்னாச்சு பாத்தீங்களா? கை தூக்கிருந்தாங்க, முகத்தை பார்க்கணுமே, 300 இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி. ஆனா இங்க பெண்கள் 10 பேர் தான் தூக்குனாங்க, சிரிச்ச மாதிரி தூக்குனாங்க. இப்படி என்ன அர்த்தம் கேட்டு பாருங்க. உங்க வீட்டுக்கார மேல அவ்வளவு பாசமானு கேளுங்களேன். அவன மாதிரி கிறுக்கு போய் எனக்கு சிக்க மாட்டேன் சார். திடீர்னு பால் வாங்கிட்டு வா, ஓடுவேன் 3 மணிக்கு குடு தோசை அரைநாள் அரைப்பேன், மாவை சுடு, எல்லா வேலையும் செய்வேன் சார். அதனால அன்பு நினைச்சிறாங்க. ஒரு அம்மாட்ட கேட்டே விட்டேன், தினம் டூலர்ல போகும்போது அப்படி வகுத்த புடிச்சு கட்டி பிடிச்சி சார் இப்படி இருக்க அன்பு. ஏக்கா என்னக்கா மாமா மேல அவ்வளவு அன்பா? ஒருத்தன் விழுந்தாலும் அவனோடைய விழுந்த தம்பியே, அவன் மட்டும் பொழைச்சிட்டு நான் கையால் இழந்துட்டு போறதுக்கா? எல்லாருக்குமே நீங்க பாருங்களேன், தினம் பூ வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கேன். தாய் குழந்தை நல்லா கவனிங்க. பூவோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு, தினம் பூ வாங்கிட்டு வந்தோன்னா நீங்க பெருமைப்படாங்க. என் வீட்டுக்கார மேல அவ்வளவு பாசம், தினம் பூ வாங்கிட்டு வருவார். அது உங்க மேல பாசத்தில், பூக்காரி மேல உள்ள பாசத்தில். எல்லாமே மாத்தி மாத்தி யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. பாத்தீங்களா? நீங்க கல்யாண மண்டபத்துக்கு போறீங்க, ஒரு மேரேஜுக்கு போறீங்கன்னு வச்சுங்க. பொண்ணோட அப்பா யாரு, மாப்பிளோட அப்பான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாரா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பாருங்க. பொண்ணோட அப்பா மாப்பிளோட அப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? தோல்ல துண்டு போட்டு சவுண்டா பேசிக்கிட்டு பாரு. தோல்ல துண்டு போட்டு இருந்தாருன்னா அவர் மாப்பிளோட அப்பா. ஓரம் உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருக்காரு, அவர் தான் போடும். ஏன்னா நம்ம ஒரு பத்திரிக்கையாக கொடுத்துருப்போம். 13 பேர் ஆட்டோவில் இறங்கி வருவாங்க, தும்முன்னு பார்ப்பேன். இன்னைக்கு என்ன ஆகுது உலகத்திலே சார்? நான் எத்தனை நாடு போயிருக்கிறேன், ஒரு 90 நாடுகள் வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை ரசித்து சாப்பிட்றதுல நம்மளை அடிச்சு காலையில். வெளிநாட்டுலாம் பார்த்தா சின்ன ஸ்பூன் சொடுக்கு மோரை வந்து போர்க்கில் வேணா சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா வெளிநாட்டு? ஆனால் நம்ம ஊரில் பாருங்க, பந்தி கல்யாணம் காது குத்துல கடை வெட்டு விருந்தில் பாருங்க, அவன் கையே விடாம சாப்பிட்றான். நம்ம ஊர்ல மொழி வரைக்கும் கையை இறக்கிறான். தெரிக்கும் ரசம். அண்ணே பார்த்து நம்ம சட்டையில் தெரிக்கிறேன் பார்த்தீங்களா? எடுத்து இங்க இருந்து நினைக்கிறான், பயப்படுறான். அவனுக்கு ஸ்பூனே படாம சாப்பிட்றான். இங்க இருந்து துறைமுகத்தில் கப்பல் கிளம்புற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பளம் பறந்து ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன மெதுவாக போனே தனியா ஓடுதுங்க எப்படி பார்த்தீங்களா?
சிலர் ஐயோ ஆச்சரியமா இருக்கும். அதுல இந்த புல் போதையில் சாப்பிட்றோன்னு பார்க்கணும். சாப்பிட்டு லெக் பீஸை தூக்கிட்டு இப்படியே போய் கண்ணை சிமிட்டி காதில் போய் குத்திட்டு வைப்பேன். அப்புறம் இப்படியே மெதுவாக வந்து மண்டையில் போய் குத்திட்டு பக்கத்தில் ஒரு கூப்பிட்டு என்ன வாய் இங்கே இருக்குன்னு, இங்கே இருக்கா ஊரே தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி இதெல்லாம் சாப்பிட்ற விட எவ்வளோ ரசம். இது தப்பா இல்லை, இப்படித்தான் சார் சாப்பிட்றேன், இதுதான் சாப்பிட்றேன். ஒரு சின்ன விஷயத்த கூட ரசிச்சு ரசனை இல்லைன்னா என்ன பாருங்க, எல்லாத்திலும் ஒரு குட்டி குட்டி ரசனை இருக்கான்னு சார். அப்படி இருக்காளுக்கு தான் ஒரு 6 வருஷம் 7 வருஷமா அதிகம். சில பாருங்க டென்ஷனாகவே இருப்பேன். சொல்லி பாருங்களேன், பையன் இன்னைக்கு நம்ம எக்ஸ்போக்கு முத்து வர்றாரியா வந்து அப்படியா வந்தா ஜோக் அடிப்பாரியா அடிச்சு நாமெல்லாம் சிரிக்கலாமையா சிரிச்சு இப்படியே தான். அப்படி ஆளுதாங்க ரொம்ப ஒருத்தர் ஐசோல்ல சீரியஸா படுத்திருக்காருன்னா என்ன நினைக்கிறீங்க? அவன் வாழ்நாள் முழு சீரியஸா இருந்திருக்கான்னு அர்த்தம். எத்தையுமே ரசிக்க மாட்டாங்க சார். ஆனா உங்களை ரொம்ப பாராட்டேன், நீங்களாம் அறிவாளிகள். சிரிக்க தெரிந்தவன் எல்லாமே பிழைக்க தெரிந்தவன். இசை ஒரு மியூசிக்கை கேட்டு அதில் லயிச்சு போறவனுக்கு டென்ஷன் குறையுது சார், மன இறுக்கம் குறையுது. இன்னொன்று ஒரு நகைச்சுவை கேட்டு சிரிக்கிறாள். நகைச்சுவை மீது விருப்பம் உள்ளவர்கள்லாம் உங்களுக்கு வாழ்நாட்கள் அதிகம். அதனாலதான் உங்களை தயவு செய்து உட்காருங்க சிரிங்க, காலில் விழுந்து கதறது அதுக்கிட்ட. அந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்கள் அப்பா 88 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரி போகாமல் இருந்தார். பார்த்தீங்களா, நான் 42 வயசுல அவ்வளோ மாத்திரை சாப்பிட்ற மாதிரி காலம் மாறி இருப்பாங்க. அதுவும் சொல்கிறேன், அன்னைக்கு ஜிம்மே கிடையாது. எங்கேயாவது ஜிம்மு இருந்துச்சு அன்னைக்கு உடற்பயிற்சி கூட. ஏன்னா அவன் பயன்படுத்துகிற பொருளே ஜிம்மு போடுறான். நம்ம தாத்தா மண்வெட்டி கடப்பார் வெறுக்க வேலை செஞ்சாங்க. பெண்கள் அப்படித்தான், பெண்கள் அப்படி 8 மாதிரி இருப்பாங்க. குழந்தை உட்கார வச்சா சக்குன்னு உட்கார். இன்னைக்கு 11 மார்க்கம் வச்சா சர்ன்னு வைக்கல அடைக்க உட்கார், இடம் தானே உட்காருவேன். இது ஒரு டெய்லர் வாட்ச் பண்ணி ஐயோ குழந்தை ஊரம் கீழே விழுதுன்னு அவன் தான் பப்பை வச்சு விட்டான். புஷ் உட்காந்துன்னா அதை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன். இல்லாட்டி ஹேண்ட்பேக் வலிக்கு கீழே விழுதாம உங்களுக்கு தான் நிறைய வசதி. அப்படி நிமிந்து கூட்டுவாங்க, கோலம் போடுவாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு மிஷின் வந்துருக்கு. ஒரு வண்டியை வச்சு அது பாட்டுக்கு போகுது. வீட்டுக்காட்டு கொடுத்து இதை கொஞ்சம் முன்னுக்கு ஓட்டுங்க. அவன் தூக்க குளத்தில் ஓட்டிக்கிட்டே 4 வீடு தாண்டி போயிட்டான். அந்த 5ஆவது வீட்டில் ஒரு அம்மா அளவில் நம்ம வீட்டில் ஒரு போட்டு போங்க, நீங்கள் டேஸ் அப்படி இப்படி இந்த குளத்தை போட்டு போங்க. பார்த்தியா மாறிக்கிடுச்சு. முன்னாடி குனிஞ்சு கூட்டாங்க, அழகா ஒரு சின்ன எக்ஸசைஸ். இன்னைக்கு அதுக்கு வேக்கம் கில்லர். அப்படி நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு அந்த அம்மா அந்த மிஷின் வேக்கம் அப்படி குப்பையை பூரா உறிஞ்சிக்கிட்டே போகுது. அவங்க பெரிய பையன் நல்லா இருக்கியாமா அப்படின்னாரு, வேட்டியை காணோம். நல்ல வழிக்கு .7 வச்சிருந்துச்சு, 12 வச்சிருந்துச்சு. வேகம் தான் எல்லாத்துக்கும், வேகம் இப்படி போயிடுச்சு. ஆனா தாய் குழந்தை இவ்வளவு உட்காந்துருக்கீங்களே உங்களை ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு நம்ம ஊர்ல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது தெரியுமா? என்னாச்சு, மாறி விட்டு போயிட்டாராம். கதை போட்டுங்க. அன்னைக்கு சன்னலுக்கு பின்னால பெண்கள், இப்ப பாருங்க பெண்களுக்கு பின்னால சன்னல். சாக்கெட்ல சன்னல், ஏணிப்பட்டி, நிலப்பட்டி. ஒரு அம்மா நெசத்திலே நில மாதிரி வச்சு ஆசாரி கொண்டு வந்து ரீப்பர் அடிச்சு அவங்க வீட்டுக்கார பெயிண்ட் அடிச்சுக்கிட்டார், தூக்கு பிடிச்சிடாம. யாருமா தனியா சிரிச்சது? ஆமா, இந்த ஜோக்கு சிரிச்சீங்கன்னா முதலே சொல்லி பண்ணமா. இவ்வளவு லேட் ஆகி போச்சு. குருன்றதாம இந்த ஜோக்கு தாங்க சிரிச்சிருக்கோம். அப்படி வந்துருச்சு. ஏன்னா பெயிண்ட் அடிச்சது அவங்க வீட்டுக்கார தான். எப்படி ஜோக உள்டா பண்ண வேண்டியிருப்பாரு. அந்த செயல் முடிஞ்சு 2 கயிறு வரை கட்டி தொங்கிட்டு போகுது. பாத்தீங்களா, ஒரு கயிறு தொங்குது. வீட்டுக்காரர் உனக்கு போய் டவுசர்ல கயிறு தொங்குது. அந்த அம்மா நம்ம போய் திரும்பி கேட்க முடியும். எது கேட்டாலும் பதில் சார். அந்த கயிறோட நிற்குதா, கயிறுல ஒரு குண்டை வரை கட்டி தொங்கிட்டு போகுது. இந்த அம்மா ஓடி போய் பஸ்ல இருந்து சட்டான்னு ஒருத்தன் கண்ணில் அடிச்சு ஐயோயோன்னு விழுந்தேன். 6 மாசம் பெட்ல. இதைத்தான் அவங்க பெரியவங்க வெறுக்கிறது. என்ன சார் ட்ரெஸ் இது ஒன்று அது பூரா சேலையில கல் வச்சு தைக்க அவனுக்கு கிட்னில கல் வந்து கட்டிங்களா, எவ்வளவு குழப்பம். ஆனால் இங்க அப்படி இல்லை. யார் அந்த பொண்ணு வாக்க போகும்போது சொல்லுவாங்க தெரியுமா, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு வாங்க. எதுக்கு? ஆர்கெஸ்ட்ராவில் சேர்த்து விட்டு பாட்டு பாட சொல்லவா? எதுக்குன்னா பாடுற பொண்ணுக்கு குணம் மென்மையா இருக்கும், பக்குவமா இருக்குன்றக்கா அதை கேட்டு அன்னைக்கு. அதனாலதான் நான் குழந்தை பிறந்தோன்னே பாக்குறேன் யாராவது சிரிச்சுங்கடா வா பண்ணைக்கு. அன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்த தாலாட்டு பாடுவான். இன்னைக்கு யாருக்கா தாலாட்டு தெரியுமா? நம்ம தாய் குழந்தைங்களுக்கு சும்மா கூச்சப்படாமல் தூக்குங்க. பப்ளிக்ல தப்பான பையன் நினைக்க தாலாட்டு தெரியும். தாலாட்டு பாடினா உடனே குழந்தை தூக்கும். அம்மா ஒரு ஆள் தூக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா தாலாட்டு பாடிச்சு. அடாடாடா 3.5 வயசு குழந்தைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுங்க. அவ்வளவு மென்மையான குரல். தொட்டி ஆட்டிட்டே பாடுது. சட்டான் தொட்டி கிழிச்சு தெருவில் ஓடினேன். தாயா பேயாடி சண்டால பாதகத்தி
கொண்டு குளக்கசில் போயிட்டாங்க. என்ன 3 நேரமும் முச்சந்தில் வந்து கத்துற மாதிரி. அது என்ன காரணம்? அந்த நொறுக்கு தினியா சாப்பிட்டு மாறிக்கிட்டு சார். நல்லா பேசினா மென்மையா இருக்குன்னு அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுக்காரம்மா சாப்பிட சொல்லிச்சு. நான் கேட்டு சாப்பிடலாமான்னு ஆசை வச்சு அப்படி சாப்பிட்டு போங்க செரோட கிலோ நான் வெளியே வர அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் 30 நிமிஷம் தேன் கூடு மாதிரி வச்சு விண்டார் 6 அடி உயரத்துல. என்னன்னே இப்படி இருக்கு? என்ன அதுக்குள்ள நேமிட்டீங்க? சாப்பிட்டு போறியாடா? என்னடா குடும்பமா குழப்பமா எவ்வளவு மாறி பாத்தீங்களா சார்? இதான் பிறகு அசால்ட்டா நீங்க கிண்டல் பண்ணீங்க. என்ன அன்னைக்கெல்லாம் குழந்தை 16 குழந்தை. எங்க தாத்தாவுக்கு 16 குழந்தை. ஆச்சரியப்படுறீங்களா? திருமூலம் பக்கத்து 16 குழந்தை. என்ன வேலை பார்த்தான்னு நினைக்காங்க. வேற எந்த வேலையுமே அவர் பார்க்கல. இதுல சிரிக்கிற விஷயமே இல்லை. 16 குழந்தையுமே சுகப்பிரசவமா பிறந்துச்சு. ஒரு குழந்தை கூட ஒத்த ரூபா செலவழிக்கல சார். இதான் வாழ்க்கை. அவ்வளோ ஆரோக்கியம் இருந்துச்சு. அதை தான் திரும்ப வரன்றது தான் உங்களை சிரிங்கம்மா சிரிங்கம்மா இசையை கேளுங்கம்மா அப்படி செய்யுங்க இப்படி இருங்க. இதெல்லாம் ரைட்டு சார், நல்லா ரைட்டு. நாங்கள் கேட்டுக்கிறேன், பேசுறீங்க, சிரிச்சா நோய் குறையுன்றீங்க. என்ன அதுக்கு என்ன அத்தாச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மெயினாக கவனிக்கணும். இதே நோயே வராமல் இருக்கணும், அட்டாக்கே வராமல் இருக்கணும்னா இப்போ சொல்கிற பாயிண்டை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சின்னா உங்களுக்கு 90 வயசு. ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுட்டு வெளியே வரான், 1500 செருப்பை காணாம், கத்துற திட்டுற. நான் வீடா கல்யாணம் விட கல்யாணிப்பு விடாயா? செருப்பை கூட கல்யாணம் போகிறேன். நல்லா வந்தா கல்யாணத்துக்கு திட்ட செருப்பை எடுத்துகிட்டு போயான் பாரு. அவனுக்கு பாதிப்பு இல்லை. இவன் கோபத்தில் கொந்தளிச்சு பேச இவன் இதுக்கு தான் பாதிப்பு. இங்கே தான் முக்கியமான இடம். அதே மாதிரி கல்யாணம் முடித்துட்டு ஒருத்தர் வெளியே வர்றான், செருப்பை காணாம், கதறல பதறல, அழகா மென்மையா ஒத்த வார்த்தை சொன்னேன். அதை எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு 90 வயசு. செருப்பை காணாம் என்ன சொன்னேன் தெரியுமா? கதறாம சொன்னான். உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது கல்யாணம் வீடு, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது செருப்பை காணாம். ஐம்பாட்டு சேராட்டை பிடிச்சா வீட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரி மென்மையா மட்டும் மனசை வச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம். இப்போ அடுத்து நான் முடிச்சுக்கிறவா? ஏன்னா நீங்களும் உட்காந்துருக்கீங்க, அதில் ஒன்றும் ஒரு குறைச்சல் கிடையாது. நல்லா உட்காந்துருக்கீங்க, அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனால் சிரிப்பம்மா கைதட்டுமான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு நீங்கள் கைதட்டு முடியுங்களே. நான் விழுப்புரம் தாண்டி போய்கிட்டு இருப்பேன். அதுக்காக பார்த்தீங்களா? இது வந்து என் நகைச்சுவைக்கு கைதட்டல, என் மேலே இறக்கப்பட்டு பாவம் அவனு கேட்டுக்கிட்டே இருக்கேன். தட்டி விடுங்க பாவம். இப்படி ஒரு இறக்கப்பட்ட ஒருத்தன் கைதட்டு வாங்குவேன். இருந்தாலும் நம்ம மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். அதுக்காக நாங்கள் ஒரு ஊராக ஓடுறோம். அழகு இந்த இடம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அஸ்திவாரம். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போய் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் எனக்கு 1 வாரமா கண்ணு மங்களாவே தெரியுது. அவர் சொன்னார் உனக்கு உண்மையிலேயே மங்களாத்தையும் தெரியுது. நான் வக்கீல். டாக்டர் அங்க இருக்கார், அங்க இருக்கார். போய் டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது. அவர் கண்ணாடி எடுத்து போட்டுட்டு அதுக்கு எதுக்கு 7 பேர் வந்திருக்கீங்க அப்படின்ட்டுருக்காரு. எப்படி டாக்டர் எப்படி தேடி போயிருக்காம? சரி ஒரு மருந்தை ஊத்துறேன் கண்ணில், எரிச்சலா இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு மடிச்சு. சரி டாக்டர் மடியா நல்லா போட்டு ஊத்திருக்காரு. எப்படி இருக்கு? அல்ல இனிப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இவருக்கு என்ன தெரியாம வாயில ஊத்தி விட்டுருக்காரு டாக்டர். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இப்படி எல்லாம் சார். ஆனா பாருங்க, அன்னைக்கு வாக்கிங் யாருமே போல சார். அன்னைக்கு மெரினா பீச்சில் பாக்குறேன் ஒரு 15 பேர் சாக்ஸு ஷூ போட்டுக்கிட்டு எங்க 7-10 நிமிஷமா நடக்கிறேன். ஒரே இடத்துல சார் நடக்கிறேன். சவுண்ட் அதிகமா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. மூவ் ஆக மாட்டேங்கிறான். அவன் வலது பக்கம் போறா, வகுறு இடது பக்கம் இழுத்துட்டு போய் என்ன செய்ய முடியும்? அதுல வகுத்துருச்சா வேற என்ன? அவங்கள கிளம்பிடுவோம் போல சார். யார் சொன்ன? டாக்டர். அவரும் பின்னாடி தான் வர்றாரு. நான் தான் சொன்னேன் அப்படி. உண்மையிலேயே சொல்றேன். ஒரு வாக்கிங் போறவர் சொல்றாரு, 16 வருஷம் வாக்கிங் போற மாப்பிள்ள 2 கிலோ வெயிட் கூட குறையல. எப்படி அவன் வாக்கிங் போறான்னு போய் பார்த்தா 4 ஸ்டெப்பு போறான் சார். என்ன உளுந்த விட 2 பொண்ணு இங்க 2 ஸ்டெப். அது என்ன சுண்டலா? அதை பொண்ணு அது போண்டாவா பொண்ணு 200 ரூபாய் காலி வெட்டி வரையான் சார். இவன் வாக்கிங் எப்படி தெரியுமா? நடையில ஆரம்பிச்சு வடையில முடியுது. அப்புறம் எப்படி வெயிட் குறையும்? சில நாயை கூப்பிட்டு வாக்கிங் போவாங்க. ஒருத்தர் நாயை கூப்பிட்டு வாக்கிங் போனேன் சார், ஒரே மாசம் 2 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு. அவனுக்கு இல்ல, நாய்க்கு. அது அங்கிட்டு வா சூ போ, அது அத்துக்கு ஓடி ஓட்டல இருக்கு. நான் ஊரை விட்டு ஓடுறாரு. இப்படிதான் சாப்பா. அதனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சார். டாக்டர் சொன்னாலும் கேட்கறது இல்லை. சொல்லுவார் அவரு, தம்பி தொப்பை விழுந்துருச்சு. டாக்டர் சொல்றாரு, எடுத்து ஓரமா வாங்க. ஏய் தொப்புன்னு கீழே விழுந்துச்சு சொன்னேன். நான் சொல்ற புரியுதாப்பா? தம்பி நீங்க தினமும் வெறுவத்துல ஓடணும். யார் விதத்துல? என்ன கிண்டல் பண்றாப்பா? இல்லாட்டி தினமும் காலையில ஒரு 4 கிளாஸ்
சுடு தண்ணி குடிக்க முடியாது. ஏன்? எங்க வீட்டில் 3 கிளாஸ் இருக்காவே. ஏன் அதவே திரும்ப திரும்ப குடிச்சா போதுமையா? கடைசியில் இங்கிலீஷில் சொல்றாரு, நீ டெய்லி வாக்கிங் போகணும், நடந்தே வா அப்படின்னு இருக்கான். அப்புறம் நான் டியூஸ்பிட்டே போவாங்க, என்ன வாங்க இல்லைப்பா என்னப்பா அப்படியா? ஆஹா, இது குடிங்கன்னு சொன்னியா இல்லை முடிங்கன்றக்காக கொடுக்குறியா? பார்த்தீங்களா? தாஜ்மஹால் எப்பயுமே நான் வந்த உடனே என்னுடைய தாகத்தை புரிஞ்சு பாதாம் பால் இது எது கொடுத்துருக்காருன்னா, இதை சொல்லியாது நீ நகைச்சு சொல்லு. எடுத்துட்டீங்களே. அப்போ எனக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்கல, போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த பாதாம் பாலை கொடுத்து என்னை சின்ன பிள்ளை மாதிரி ஏமாற்றி ஒரு போட்டோ எடுத்துட்டு போறீங்க. பார்த்தீங்களா? இந்த குழந்தை அழுகிறப்ப குடி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். கீழே 2 இதை பார்க்குறக்காடா நாங்கள் அங்கேருந்து வந்தோம். நீ பாதாம் பால் குடிக்கிறதும் நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதும் யோகா சொல்லிட்டு போடா பேசாம. ஐயா வச்சு வந்து வாங்கிக்கிறேன். அப்படி மறந்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க மதுரைக்கு. சரி, ஒளிராம அனுப்பிவிடுங்க, போன் நனைஞ்சு போயிடும். இப்போ ஆயிடுச்சு எல்லாமே வாட்ஸ்அப். எதிர்த்தான் அன்னைக்கு ஒரு ஆள் நான் கேட்டேன், என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களானே அப்படின்னு. இல்லை சார் நான் சைதாப்பேட்டில் இருக்கேன் அப்படின்னா. சைஸு அங்கேயே வெளியே வந்துடாது. நீ ஒரு ஊரில் இருந்துச்சு சார், கேளுங்க, பயங்கர சிரிப்பாக இருக்கும். ஒரு கிணறு இருந்துச்சு. கிணத்துல நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அதுல ஒரு காயின் போட்டா போதுமா, உடனே நடக்கும். கேள்வி போட்டு கணவன் மணி விக்குன்னு போய் போல வீட்டுக்கார அந்த கிணத்தோரம் நின்றுட்டு உன்னை வேண்டிட்டு ஒரு காயின் போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போறோம்னு தப்புன்னு உள்ள வந்துச்சு. இந்த அம்மா வீட்டுக்கார சொன்னார், நான் நினைச்சேன் நடந்துருச்சு. எப்போ வருவாத்தியா லைட்டு ஸ்லோவா அழகு. இந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தா 2 மணி நேரம் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா ரசிச்சீர்கள், நல்லா மகிழ்ந்தீர்கள். இது போதும். அடுத்தடுத்தும் நம்ம ஊருக்கு வரும்போதெல்லாம் உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் அவளோடு அது ஒன்று கேட்க நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்படி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பிஸியாக இருக்கிற இடத்துல இப்படி உட்காந்து கேட்குறீங்களே, உண்மையிலே நகைச்சுவை ரசிக்கிறதுக்கு தான் வந்தீங்களா, இல்லை வெளியே மழை பெய்து வந்து உட்காந்துருக்கீங்களா? இல்லை ஆமாம். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் சந்தோஷம், அதே விஷயம் டென்ஷனாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். 2 கடற்கரையில் 2 சாமியார் சந்திக்கிறான். முதல் சாமியார் கேட்கிறார், சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம், தாங்கள் எப்படி சாமியாக மாறினீர்கள்? அது ஒரு வேடிக்கை. கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன், காதல் கைகூடவில்லை. அந்த சோகத்தில் இப்படி சாமியாரை விட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியை முடிச்சு கலாவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். சிரிக்கிறீங்க சார். எது நம்ம டென்ஷன் நினைக்கிறோமோ அதுவே ஒரு ஆளுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருப்பாரு. அதுக்காக சொன்னது. ரொம்ப அழகு. எல்லாரும் பணத்தை நோக்கி ஓடுறப்ப யாரெல்லாம் மகிழ்ச்சியை விரும்பி போகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பணத்தை விரட்டி போகும்போது மகிழ்ச்சி விலை போகலாம். ஒரு ஊரில் அந்த நாட்டாமோட வீட்டில் இருக்கிற நாய் செத்து போச்சு. கிராமத்தில் நாட்டாமக்காரோட நாய் செத்துக்கு 4000 பேர் வந்து விசாரிக்கிறான். ஐயோ ஒவ்வொன்று கத்துமேன்றேன் ஒருத்தன். நாய் ஒவ்வொன்று தான் கத்தும். ஏன்னா நாட்டாமக்காரோட நாய் அடுத்த மாதம் நாட்டாமே செத்து போயிட்டார். ஒரு நாய் அந்த பக்கம் வரல. இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்தீங்களா? எல்லாமே ஒரு இதை நோக்கி தான் சார். நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்ற நான் ஏற்கனவே சொன்னது. இந்த மாதிரி மகிழ்ச்சியாக அன்போடு உங்களுடைய அன்பை செலுத்தி நன்றி சொல்லிட்டு இந்த எக்ஸ்போவில் இத்தனை முறை அழைத்து வந்து சேர்க்கிற நம்முடைய முகமது சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸ்போ இன்னும் பெருசாக வெற்றின்னு உங்கள் அன்பினால் அழைத்தமைக்காக அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு அன்போடு விடைபெறுகிற எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். சந்தோஷம். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேன். சில பேர் இருந்தீங்க இதே கைத்துட்டு உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. பேசும்போது தட்டியிருந்தா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து பேசியிருப்பேன். ஆனால் வணக்கம் சொன்ன இவ்வளோ சந்தோஷம் நீங்கள் படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கேன் சார். பார்த்தீங்களா? ஒரு ஆள் பேசும்போது கிடைச்ச கைதட்டை விட போட்டோ எடுக்கிறீங்களா? ஐயா என்ன எனக்கு லாங்குவேஜ் தெரியாதால் அனுப்பி. ஆமாம் பார்த்தீங்களா? இவ்வளவு கைதட்டு கிடைச்சிருக்குன்னா அதான் சந்தோஷம். அது என்னன்னா பேச்சு முடிச்சோன்னே கிடைக்கிற மரியாதை. ரொம்ப மகிழ்ச்சிகள். அடுத்தடுத்து சந்திக்கணும். எப்போயும் சந்தோஷமா இருங்க. எல்லா உள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா சிறப்பையும் கொடுக்கட்டும் சொல்லி வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.